வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை குறித்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அந்த குட் நியூஸை சொல்லியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு இதில் வந்து பதில் கிடைக்கும். ஓகேவா? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா இதில் புதிய நபர்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 நடைபெற்ற அந்த முகாமில் விடுபட்ட நபர்களையும் இப்போ வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிக பயனர்களை சேர்க்கும் வகையில் விதிமுறைகளில் சில தளர்வுகள் வந்து வழங்கியிருக்கிறதாக நம்ம உணவுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவற்றை பொதுமக்கள் அறிந்து அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது என்னென்ன தளர்வுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி உள்ள அனைத்து மகளிருக்குமே 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று தளர்வுகள் குறித்த விவரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னால் என்னென்ன தளர்வுகள் இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 9000 கேம்ப் மேலே அவங்க வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 1000 கேம்ப் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த டைமில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே கேம்ப் நடக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைலில். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தளர்வுகள் அப்படிங்கிறது என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க OAP வாங்கினாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து 1000 ரூபாய்க்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒருத்தவங்க OAP வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மகளோ அல்லது மருமகளோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் 4 சக்கர வாகனம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் சில தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வந்து ஒரு சில மாறுதலை வந்து தளர்வுகள் பற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னால் வந்து மின்சார கட்டண அந்த எண் வந்து கொஞ்சம் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அது வந்து அத்தியாவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய தளர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் டவுட் இருக்குது அப்படிங்கிறத எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எனக்கு தகவல் தெரியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் வந்து ஜூலை மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து 2 மாதம் தாண்டி ஆயிடுச்சு. இந்த 45 நாளில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த தீர்வுலாம் அந்த டைமிங்லாம் தாண்டி நம்ம ரொம்பவே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கலாய்வில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலாய்வில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கலாய்வு முடிஞ்ச நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பத்துடைய நிலையை வந்து அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அது உள்ளார போனீங்கன்னா அது முதல்வரின் முகவரி பக்கம் அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட்டில் போய் கனெக்ட் ஆகும். நீங்கள் அந்த வெப்சைட் உள்ளார போயிட்டு உங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பரிசீலனை முடிஞ்ச விண்ணப்பங்கள் மட்டும்தான் அங்கே வந்து காமிப்பாங்க. பரிசீலனையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை அங்கே வந்து காட்ட மாட்டாங்க. ஓகேவா? அது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அதே போல் இந்த 1000 ரூபாய் கலாய்வு முடிஞ்சவங்களுக்கு எப்போலேருந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி முதல் தவணை அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றப்படும் அப்படின்னு வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய முன்தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தொடரில் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது புதுசாக விண்ணப்பிச்ச அனைவருக்கும் தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய்ங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.